பாண்டியனே சொல்லு தம்பி. பொருள் எல்லாம் மேல வச்சு லாக் பண்ணிட்டேன். சரி. இந்தாங்க சாவி. இந்த பைப் எல்லாம் போகும்போது எடுத்து போட்டு எடுத்து போயிடுங்க. போட்டுருங்க. அப்புறம் உங்க பாட்டுக்கு வச்சுட்டு தூங்கிடாதீங்க. இல்ல, இல்லப்பா. அப்புறம் எவனாவது வந்து பொருள் எல்லாம் தூக்கிட்டு போயிட போறான். இந்தாங்க வச்சு சரிப்பா. பாத்துக்கோங்க. கிளம்பியாச்சா? ஏய் நீ என்னப்பா இந்த நேரத்துல இங்க தனியா வந்திருக்க? नहीं नहीं, मैं पहले ही आ गई थी। आप किसी से वहाँ बात कर रहे थे, इसीलिए मैं उधर खड़ी थी। ஓ முதல்லயே வந்துட்டியா? ஏன்பா இங்கே நிக்கிற? நேரா மேலே வந்திருக்க வேண்டியதானே? ஓ அனிஷா தேடி வந்தியா? அவன் அப்பவே கிளம்பிட்டானே. नहीं नहीं, मैं आपको देखने के लिए आई थी। என்ன பாக்கவா? मैं स्वीट बनाई थी, आपको देने के लिए लेकर आई। आप साப்பிடுங்க. இருப்பா கை கழுவிட்டு வரேன். नहीं नहीं, मेरे पास फोन है। ஓ ரசகுல்லா எல்லாம் பண்ண தெரியுமா? குடு. ரொம்ப நல்லா இருக்குப்பா. क्या? बहुत अच्छा, बहुत अच्छा. आपके लिए बनाई थी। எனக்காக பண்ணியா? एक और खाओ। இன்னொன்னா? இதை தரதுக்கு இருட்டுற நேரத்துல வர்றது? அனிஷ் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுக்கலாம்ல? இல்ல நீயே கூட நாளைக்கு மதியம் சாப்பாடு எடுத்து வந்துருக்கலாமே. இப்படி இருட்டுற நேரத்துல வரலாமா தனியா? இப்ப எப்படி வீட்டுக்கு போவ? அது பரவாயில்ல, நடந்து போயிடுவேன். இல்ல இல்ல இருட்டி போன நேரத்துல அப்படி தனியாலாம் அனுப்ப முடியாது. நானே வீட்டுல விட்டுறேன். வா. வந்து உட்காரு வா. இங்க இல்லப்பா, பின்னாடி உட்காரு. नहीं, मैं इधर ही बैठूंगी। பின்னாடி உட்காருப்பா. கார்த்திகா, நீ இங்க தங்கிட்டேன்னு உன் மாமியார் ஒண்ணு தப்பா நினைக்கலையே? அம்மா, அவங்க அதெல்லாம் ஒண்ணு தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப நல்ல டைப். வீட்ல கூட என்ன ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உனக்காக வேண்டிக்கிட்டு கோயில் கோயிலா நான் அலைஞ்சது வீண் போகலடி. இப்படி ஒரு நல்ல சம்பந்தத்தை போய் நீ வேண்டான்னு சொன்னியே. அம்மா உனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு உனக்கு இப்ப புரியுதா? அம்மா, அங்க பாரு, அது நம்ம சேர மாமா மாதிரி இல்ல? முன்னாடி ஏதோ ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கு. அவனா இருக்காதுடி. அவன் என்னைக்கு ஒரு பொண்ணு சைக்கிள் உட்கார வச்சு கூட்டிட்டு போயிருக்கான்? அம்மா, இல்லம்மா, நல்லா பாரு, அது சேர மாமா தான். அட ஆமா. ஏய், இவ அந்த ஹிந்திக்கார பொண்ணு தானே? அன்னைக்கு கூட உன் கூட கோயிலுக்கு வந்தாளே? ஆமாமா, அதே பொண்ணுதான். அவளை எங்கடி இவன் கூட்டிட்டு போறான்? நான் அப்பவே நினைச்சேம்மா, இவங்களுக்குள்ள செட் ஆயிடும்னு. இப்போ அதே மாதிரி நடக்குது. மாமா சீக்கிரமா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கும் பாரு. ஷூ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் பண்ணிக்குவானா? அவ ஹிந்திக்காரி இல்ல? மா, அதனால என்னம்மா, மாமாக்கு பிடிச்சிருந்தா ஓகே தானே? மாமாக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்கணுமா? ஏய், நீ ஏன்டி கண்ணு கலங்குற? நீ அதை விடுமா, வா நம்ம போலாம். ஏனில அவனுக்கு கல்யாணம் ஆனா என்ன, ஆகலன்னா உனக்கு என்ன? அப்படி இல்லம்மா, சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் கல்யாணம் நடக்குது. மாமாக்கும் கல்யாணம் நடக்க வேணாமா? அவர் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுதாம்மா என்னோட ஆசை. சரி வா. கார்த்திகா, கார்த்திகா எப்படி பார்க்க? கார்த்திகா நான் நல்லா இருக்கேன் மாமா. அத்தை எப்படி இருக்கீங்க? போறப்ப தெரியல, இப்பதான் கண்ணு தெரியுதா? இல்ல அப்படிலாம் இல்ல அத்தை. மாமா, எங்க போயிட்டு வரீங்க? அது நான் சரி சரி, கஷ்டப்படாதீங்க. நான் தான் பார்த்தனே, நீங்க சந்தாவை சைக்கிள்ல முன்னாடி உட்கார வச்சு பேசிட்டே கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன் மாமா. பாத்துட்டியாப்பா? என்ன மாமா, லவ்ஸா? அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அவ அண்ணன் அனிஷா பார்க்க சைட்டுக்கு வந்துச்சு. ராத்திரி நேரமா இருக்கே, தனியா எப்படி போவான்னு தான் போய் அவ வீட்டு தெரு வரைக்கும் விட்டுட்டு வந்தேன். ஓகே ஓகே. ஏய் சத்தியமாப்பா? கொண்டு போய் விட்டீங்க சரி, அதுக்கே மாமா இப்படி வெக்கப்படுறீங்க? எனக்கும் சந்தோஷம் தான் மாமா. நீங்க அவங்களே கல்யாணம் பண்ணிட்டு ஹாப்பியா இருங்க. ஏய் போப்பா, சும்மா அதே சொல்லிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இரு.
கார்த்திகா இந்தா, என்ன மாமா இது? சாப்பிடு. சந்தா இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துச்சு. நல்லா இருக்கா? அக்கா, நீங்க எடுத்துக்கோங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், நீ இவளுக்கே கொடு. சரி கார்த்திகா, நீ நல்லா இருக்கியா? உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்கா மாமா? அவரும் நல்லா இருக்காரு. அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு. முகமே அப்படிதான்டா. ஏய் ஏன்டா? மூஞ்சியே இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கு. யார் நீ? என்னவா? உண்மைதான்டா. ஏய் என்னதான்டா சொல்றாங்க? கேக்குதா? என்ன சொல்ற? நானும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருக்கேன். இல்லையே, ஹீரோவா தான் இருக்கேன். மூஞ்சியே அப்படிதான் இருக்கும் போல. என்ன ஜாலியா பேசுறா? காட்டுங்க. அம்மா நீ என்னம்மா சின்ன பிள்ளை மாதிரி அப்பப்ப குச்சி தூக்கிட்டு வந்துட்டு இருக்க? காட்டுங்கன்னு சொன்னேன். ஐயோ இதெல்லாம் வேண்டாமா. அப்படிலாம் பேசக்கூடாது. ஆத்துருங்க. படுங்க. பரவாயில்ல, காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. 99 டிகிரிக்கு டெம்பரேச்சர் வந்துருச்சு. 99 நல்ல மார்க் தானே? தெர்மோமீட்டர்ல காய்ச்சலுக்கு டெம்பரேச்சர் பார்த்ததே இல்லையா? ஏமா எனக்கு என்னமா அதெல்லாம் தெரியும்? காய்ச்சல் வரும் போவோம் அவ்வளவுதான். நம்ம உடம்பெல்லாம் கல் உடம்புமா. அப்படிப்பட்ட உடம்புக்கு காய்ச்சல் வரக்கூடாது. அப்புறம் எப்படி காய்ச்சல் வந்துச்சு? தெரியாம வலி தவறி வந்துருச்சு விட. அப்பா ஒரு வந்தது ஒரு காய்ச்சல் வந்துச்சு. இவ பாடா படுத்துறாள் நம்ம. டீல் பண்ண இவங்க தானே சரியான ஆளு. என்னங்க குடிங்க. இது என்னது? குடிங்க சொல்றேன். நீ என்ன திங்கிறதுக்கு எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்கியா? காய்ச்சல் எதிர்த்து போராட உடம்புக்கு சக்தி வேணாமா? அதுக்கு முதல்ல இந்த கஞ்சி குடிங்க. கொண்டா. இல்ல ஒண்ணு இல்ல. ஐயோ அப்படிதான் இருக்கும், குடிங்க. முதல்ல இந்த குடிக்கிற பழக்கத்தை நிறுத்தலாம்ல. இப்படி குடிச்சுதான் உடம்ப நல்லா கெடுத்து வச்சிருக்கீங்க. ஒண்ணு சொல்லவா? என்ன அதெல்லாம் குடிச்சாதான் உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல போறீங்களா? அதெல்லாம் இல்லம்மா. இந்த வீட்டுல எனக்கு என்ன நடந்தாலும் எவனும் எதுவும் கேட்கவே மாட்டான், கண்டுக்கிடவே மாட்டானுங்க. ஆனா உனக்கு என்ன என் மேல அவ்வளவு ஆக்குற? அப்படி பாத்துக்கிற? முதல்ல நம்ம யாராவது திரும்பி பாத்துக்கணும். அப்பதானே நமக்கு யாராவது திரும்பி செய்வாங்க. நல்ல பாயிண்ட். நீங்க யாராச்சும் இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? ஒரு வருத பத்தியா? நீ என்ன ஒரு மாதிரி இருக்க? நான் உன்னதானே உன்னதானே கேக்குறேன். ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லையே, ஏதோ இருக்கு. போன்ல சார்ஜ் வச்சுக்கிட்டே சார்ஜ் காலி ஆயிடுச்சுன்னு கதை சொல்ற. ஏதோ பிரச்சனையா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ஓனர் இருக்காருல்ல, அவரு சும்மா அங்க போ இங்க போன்னு சொல்லிட்டே இருக்காரு. அதான் அவருக்கு எனக்கு சின்ன சண்டை ஆயிடுச்சு. அதான் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். நான் நம்மள நீ நான் சத்தியமா நம்மளடா. ஏய் நீங்க நம்மள போங்கடா. போகலாம். அப்ப சொல்ற மாதிரியே போய் சொல்றியடா. அப்பா எப்படி பாருக்கு உடம்பு? பரவாயில்லையா? அதான் அந்த பிள்ளை திங்கிறதுக்கு எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்க. அதுலயே பாதி சரியா போச்சு. என்னப்பா குடிக்கிறீங்க? கஞ்சா. காலையிலக்கு இப்ப காய்ச்சல் பரவாயில்லைண்ணா, நல்லா குறைஞ்சிருக்கு. என்னது? சந்தா கொடுத்துச்சுப்பா. சந்தா? ஓ ஓ ஓ. டேய் சும்மா இருங்கடா. எனக்கா ஸ்வீட் செஞ்சு கொடுத்துச்சு, அவ்வளவுதான். என்னங்கப்பா? எனக்கு வாயிலாம் கசக்குது, எனக்கு வேண்டாம். அடுத்த காய்ச்சல் இருக்குல்ல, ஸ்வீட் வேண்டாம். சரிம்மா, நான் வெளியே போறேன். எனக்கு இந்த ஃபேன் காத்து ஒத்துக்கிடாது. வெளியில தான் குளிரும். அது இயற்கை காத்து, நம்ம உடம்பு ஒண்ணும் பண்ணாது. ஆனா இந்த ஃபேன் தான் நம்மள கோளாறு பண்ணிடும். சரி நான் வெளியே போய் உட்கார்றேன். அந்த வெண்ணி இருக்குல்ல, அதை மட்டும் கொடு. மெது. இந்தப்பா நீ சாப்பிடு. என்ன ஸ்வீட்னா அது? ரசகுல்லாடா. ரசகுல்லா நல்லா இருக்குமே. பாண்டி நீ எடுத்து போடா. டேய் இல்ல கொடு. ஏண்டா சந்தான்னு சொல்லும்போது அந்த முகத்துல ஒரு ஒளிய பாத்தியா? டேய் நீ வேற ஏன்டா குடுறா. இல்ல இந்தப்பா நீ சாப்பிடு. சொல்டா. டேய் இங்க வாடா, எடுத்துக்கோ. வா இந்த வரேன். வா. நல்லா இருக்குண்ணா. அண்ணா டெய்லி சந்தா வீட்டுக்கு போயிட்டு தான் வரியா? நான் எங்கடா தினமும் அவங்க வீட்டுக்கு போறேன். அந்த பொண்ணு தான் இன்னைக்கு இதை கொடுக்கறதுக்கு சைட்டுக்கு வந்துச்சு. ஓ ஓ சைட்டுக்கே வந்துருச்சா? சரி சரி. அதான் ராத்திரி நேரத்துல வந்தது. எப்படி தனியா போகும் தான் நான் கொண்டு போய் சைக்கிள்ல விட்டு வந்தேன். அவ்வளவுதான். ஓஹோ அப்ப கதை அப்படி போதா? ஏண்டா வீட்டுல கொண்டு போய் விடக்கூடாதா? அந்த பொண்ணு பாதுகாப்பா வீட்டுக்கு போக வேண்டாமா? பாஷை தெரியாத ஊர் வேற பாவம். ஆமா ஆமா ஆமா, பாதுகாப்பு முக்கியம் இல்ல, ரொம்ப முக்கியம். டேய் சொல்ல
இப்படி போன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கலாம். யாருண்ணே சந்தாவா? கான்ட்ராக்டரா? ஹலோ சொல்லுங்கண்ணே. எனக்கு இல்லண்ணே, குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கண்ணே. ஆமாண்ணே. டிக்கெட் இது அதானே சரின்னு சொன்னேன். சரிண்ணே. டேய் பல்லவா, டிகேடா? டிகேண்ணே. டிகே. டேய், அது தெரியாம வாய் தவறி அண்ணே, வந்துருச்சு. அதுக்கு டீக்கேண்ணே, அண்ணா, டீக்கே. டிகே டிகே. அமைதியா இருடா, டேய். டிகே. அண்ணே, sweet டீக்கே. டிகே. போதும்டா. அட போடா. அண்ணே, டீக்கேண்ணே. டிகே. ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், அதுக்கு இப்ப- அண்ணே, டீக்கேண்ணே. बोल मम्मा पोछा लगा रही है। मम्मा पोछा लगा रही है। पोता डाली लगाओ, नीचे लगाओ। आज धू गाना गा के सुनाओ, प्रसाद मिलेगा तुम्हें। सही से इधर देख बेटी। ले मेहंदी लगा मेरे। तो आज हमारी तुम कौन हो पहले बताओ सबको। मैडम, मैम का नाम है? बता, मैम का नाम तो बता, पहले बताना। मैम का नाम बता। फुलडाली हाँ, क्या लगाओगे आज मेरे? और मैं इनके डाली फुलडाली मेहंदी। फुलडाली में अब टोंकी मनाऊं, टोंकी मनाऊं। अच्छे से बना दो, दर्द हो रहा। चलो मैं बनूंगी मैम। दिखाओ, पूछ तो मेरा नाम क्या है, क्योंकि तुम्हारा नाम क्या है? मेरे से तो पूछ। मैम हूँ। हाँ? मैम मैम हूँ, मैम हूँ मैं। मैम मैम लाओ लाओ, मैं मेहंदी लगा देती हूँ। तुम्हारा नाम क्या है? नाम भी बता देना अपना जरा, क्योंकि हाथ में मेहंदी में नाम भी तो लिखना पड़ेगा तुम्हारा। नाम बताओ। बाबू फूलझड़ी मैम। फुलडाली मैम। हाँ, कहाँ से आए हो आप? ये वाला बनाना। हाँ ठीक है। अब ये तो बताओ, कहाँ से आए हो तुम? मम्मा फुलडाली मैम तुमने तो डाल दिया। यूँ क्या, मैं वहाँ से आई हूँ, दिल्ली से। मैं आई हूँ दिल्ली। दिल्ली से मेहंदी लगवाने आई हो तुम यहाँ? ऐसा करके दिखाओ तो, करके दिखाओ जल्दी। देख लिया फिर पेट वाला। हाँ, पहले ऐसे करो। और एक चीज और बोलो। हाँ ना, पहले वो तो बोल ऐसे, जो आकाश चाचा को बोला था। क्या बोला था? जल्दी बोल, गिर जाएगी उधर। क्या बोला था? बोला क्या था? बोल, वो भी बोल। क्या क्या बोला था? मेरी बाल का कीमत है ना? आई हाँ आई हाँ आई डब्ल्यू